இது வானத்தின் வாசல். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உணர்கிறவர்கள் இன ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பன் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிதே. அதை பார்த்து சொல்லுவோம். மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பன் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே முடியலப்பா, இன ஏதும். ஆமே, நான் பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. தள்ளாமலே நேசனாக மாற்றினாரே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நிசந்தென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றினாரே. இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம். இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினால் என் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினால் என் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம். இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும். இன ஏதும் வேறில்லையே. ரிபவலஹதுரா மகிமையே மாறிடா மானேசரே மாறாதவர் அன்பென் நாளுமே. கல்வ
கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிலே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிலே, இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ, இயேசுவின் மகா ஆமென் அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே, இதற்கு இணையதும் வேறில்லையே. பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமீன். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே. இந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏராளமான மக்கள் போன் மூலமா எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை பகிர்ந்து வருகிறார்கள். தேவ வார்த்தைகள் நிமித்தம் அவர்கள் ஆறுதல் அடைவதும் பலப்படுவதும் விடுவிக்கப்படுவதையும் குறித்து நாங்கள் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நன்மைகளை பெற்றிருப்பீங்கன்னா நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய சபை நியூ இந்தியா சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10:30 1 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. ஞாயிறு ஆராதனை ஞாயிறு காலை 10:30 1 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். திரையிலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் குறுஞ்செய்தியை அனுப்பினா கூட நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். நிச்சயமா அற்புதங்களை இயேசப்ப செய்வாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் நாம் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை குறித்து தியானித்து வருகிறோம். சிலுவை தியானித்து வருகிறோம். உலகம் முழுவதும் இந்த நாட்களில் மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணங்களை தியானித்து அதை புரிந்து கொண்டு ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். நீங்களும் கூட இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணத்தை சற்று சிந்திக்க வேண்டும், அதை நினைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியிலும் கூட நான் சிலுவையை குறித்த காரியங்களை அறிவித்து வருகிறேன். கடந்த வாரத்தில் இயேசு உங்களுக்காக மரித்தார். உங்களுக்காகவே இயேசு மரித்தார். மிகுந்த சந்தோஷத்தோடு இயேசு உங்களுக்காக மரித்தார். துக்கத்தோடு அல்ல, கட்டாயத்தின்படி அல்ல, ஒரு வேதனையாக அல்ல, உங்களுக்காக மிகுந்த சந்தோஷத்தோடு இயேசு மரித்தார் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் இயேசு எனக்காக மிகுந்த சந்தோஷத்தோடு மரித்தார் என்றால், அவருடைய மரணத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நன்மைகள் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆகையால் எனக்காக மரிப்பது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அவருக்கு மிகுந்த வேதனை உண்டாக்குனது. அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை நாம் பார்க்கிறோம், வேதத்திலே படிக்கிறோம். மிகப்பெரிய வேதனையை அவர் அனுபவிக்கிறார். தாகம் உண்டாகிறது, மிகப்பெரிய வேதனைகள். ஆமேன். அவருக்கு நிச்சயமாய் அவர் மாம்சத்தில் இருக்கிறார், அவருக்கு வேதனை உண்டாயிருக்கும். அந்த வேதனையின் மத்தியிலே அவர் அந்த மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியா சந்தோஷமா
அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரே ஒரு காரணம்தான், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், மிகப்பெரிய நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது, நான் கடந்த வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு அவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. நமது பாவத்தின் சம்பளமாகிய நரக தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்தை அல்லது அந்த கொடிய வேதனையை, அந்த மரண தண்டனையை அல்லது நரக தண்டனையை நாம் அனுபவிக்காதபடி நமக்காக இயேசு சிலுவையிலே அனுபவித்தார். ஒரு பாவம் அறியாத, பாவமே இல்லாத மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து அவர் நமக்காக பாடுபட்டு மரித்ததினால் நாம் நம்முடைய பாவத்தின் சம்பளமாகிய நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம், அவருடைய மகிமையில் சேர்க்கப்படுகிறோம் என்று சொல்லி நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் சிலுவை மரத்தில் கொடிய உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து, நீங்கள் நான் அனுபவிக்க வேண்டிய கொடிய உபத்திரவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றினார். அதனால தான் இயேசு அவருடைய சிலுவை மரணத்தை மிகுந்த மகிழ்ச்சியாய், மிகுந்த சந்தோஷமாய், என் பிள்ளைகள் விடுதலையாக போகிறார்கள், என் சகோதரன் விடுதலையாக போகிறான், என் மகன் என் மகள் விடுதலையாக போகிறார்கள் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோட தான் தெய்வம் இந்த உலகத்தில் வந்து அவ்வளவு பெரிய பாடு மரணத்தை ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா அவர் ஏற்றுக்கொண்டார், ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நான் இன்னொரு காரியத்தை கூட சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணம் நமக்கு என்ன நன்மையை கொண்டு வரப்போகிறது, என்ன நன்மையை கொண்டு வரப்போகிறது பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன நன்மை? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை என்ன? மரண பயத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். யோவான் 8:34 சொல்லுது, ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்தால் அந்த பாவம் அந்த மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. பாவம் செய்கிற எவனும், அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், எவ்வளவு பெரிய செல்வந்தன், எவ்வளவு பெரிய தலைவர் அதிகாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சுதந்திரவாளியா இருந்தாலும், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான், பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான். யோவான் 8:36 சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நான் பாவத்துக்கு அடிமைதான். பாவம் செய்ய ஆரம்பித்தேன், ஜாலியா செய்ய ஆரம்பித்தேன், விளையாட்டா செய்ய ஆரம்பித்தேன். நாட்கள் போக 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 அது என்னை அடிமையாக்கி விட்டது. எப்படி அடிமையாக்கி விட்டது? நான் நினைச்சா கூட இப்ப அந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியாது. நான் நினைச்சா கூட அந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியாது. அந்த பாவம் இப்ப என்னை இயக்க ஆரம்பிக்குது. நான் இன்றைக்கு வேண்டாங்க, இன்னைக்கு இந்த பாவம் வேண்டாம் அப்படி நினைச்சா கூட முடியாது. அந்த பாவம் என்னை அடிமைப்படுத்தி என்னை பாவம் செய்ய வைத்து விடுகிறது. பாருங்க, மதுபானத்தை குடித்து போதையில ரோட்ல சுயநினைவு அற்று விழுந்து கிடக்கிற சகோதரர்களை பார்த்துருப்பீங்க. அவனுடைய சூழ்நிலை பாருங்க, அடிமை. அவங்க நினைச்சா கூட அதை குடிக்காம இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அதை குடிக்கணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம், ஒரு தூண்டுதல் வருது. அவங்க நினைக்கிறாங்க, என்னை குடிக்க கூடாதுப்பா, இன்னைக்கு இதை குடிக்காம இருந்துடணும், இதை குடிச்சு குடிச்சு வாழ்க்கை போச்சு, இதை குடித்து குடித்து என் குடும்பம் அழிஞ்சுது, இதை குடித்து குடித்து என் பேர் போச்சு, மரியாதை போச்சு, இனி இதை குடிக்கவே கூடாது, சரீரம் கெட்டு போச்சு, இனி இது வேண்டாம் அப்படின்னு ராத்திரி நினைப்பாங்க. ஆனா காலையில அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அவங்கள அறியாமலே அது அப்படியே இழுத்து கொண்டு போயிடும். அதான் அடிமைத்தனம், அதான் அடிமைத்தனம். அந்த சீரியல் பார்க்குறவங்கள பாருங்க, ஆமா, அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அதை பார்க்காம இருக்க முடியாது. உடனே அந்த டிவிக்கு முன்னாடி போய் இருந்துடுறாங்க. எவ்வளவுதான்
அவங்க தீர்மானம் பண்ணினாலும் வேண்டாம், இது பாவம் வேண்டாம், எவ்வளவுதான் திட்டம் பண்ணினாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அந்த பாவத்தை அவங்க செய்து விடுகிறார்கள். அந்த பாவத்தில் விழுந்து போகிறாங்க. இது அடிமைத்தனம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிற, அந்த பாவம் வேண்டான்னு உன் உள்ளம் சொல்லுது. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, சபைக்கு வரும்போது, ஆலயத்தில் வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது பாவம் உணர்த்தப்படுது. இல்லை பைபிள் படிக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, யாரோ ஒருவர் உன்னோட பேசும்போது உன்னுடைய பாவம் உனக்கு உணர்த்தப்படுது. அது பாவம்னு உனக்கு தெரியுது. நீ நினைக்கிற இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இனி இது வேண்டாம், இனி இதை விட்டுறணும் நீ நினைக்கிற. ஆனா உன்னால முடியல. பாத்தியா, இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். அதான் அடிமைத்தனம். அந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியாது. எப்படி ஆகிலும் அந்த பாவத்தை செய்தே தீரும்படி தூண்டப்படுகிறாய், தள்ளப்படுகிறாய், பாவத்தினால் இயக்கப்படுகிறாய். அந்த பாவம் உங்களை இயக்குது, அந்த பாவம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். இதிலிருந்து எப்படி விடுதலை ஆக முடியுங்க? எங்க போய் விடுதலை கிடைக்காது. யாரிடத்திலும் இதுக்கு விடுதலை இல்லை. இதுக்கு விடுதலை குமாரன் இயேசுவிடத்தில் இருக்கிறது. இதற்கான விடுதலை இயேசுவிடத்தில் இருக்கு. வேதம் சொல்லுது, குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை ஆவீர்கள். எப்படிங்க இயேசுவால் விடுதலை ஆக்க முடியும்? ஏன்னா உன் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவதற்கு அவர் அடிமையின் ரூபமானார். அவர் அடிமையின் ரூபமானாருங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டு இருக்கிறார். பிதாவோடு இருக்கிறார். இரவும் பகலும் கோடிக்கணக்கான தூதர்கள் இடைவிடாமல் அவரை புகழ்ந்து பாடி துதித்து போற்றி பரலோகமே அவர் ஆராதித்து கொண்டிருக்கு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய தெய்வம் தேவதூதர்களிலும் சற்று சிறியவரானார். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவளாய் இருக்கிறது போல அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். அதான் அடிமையின் ரூபம், மனித சாயல். பாருங்க, பிலிப்பியர்ல இருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி, வேற யாரும் இல்லை, அவரே தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். பூமிக்கு சாதாரண மனிதனா வந்தார். அவர் சுதந்திரவாளி, பூமி அனைத்துக்கும் அவர் ராஜா. அவ்வளவு பெரிய தெய்வம் சாதாரண மனிதனாய் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலா இந்த பூமிக்கு வந்தபடியால் அடிமைத்தனத்துக்குட்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிற ஒரு வல்லமை உள்ளவராய் மாறினார். அவ இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடு மரணம் அது எதை கொடுக்கிறதையா? அடிமையா இருக்கிற, பாவத்துக்கு அடிமையா இருக்கிற எனக்கு விடுதலையை கொடுக்கிறது. அதனால தான் அவர் மிகுந்த மகிழ்ச்சியாய் சிலுவையிலே மரித்தார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஏதோ ஒரு பாவத்துக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறீங்கல்ல, உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியல, ரகசியமா ஒரு பாவத்தை திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்கிறீங்கல்ல, செல்போன்ல, இன்டர்நெட்ல, மீடியாவில் பாவம் செய்றீங்கல்ல, மதுபானத்துக்கும் சிகரெட்டுக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமையா இருக்கிறீங்கல்ல, உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நிறுத்த முடியல, அதை விட்டுட்டு வர முடியல. நீங்க எத்தனையோ முயற்சி எடுத்து தோத்து போனீங்கல்ல, உங்களை விடுதலை ஆக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தாருங்க. உங்களை விடுதலை ஆக்கத்தான் இறைவன் மனிதனாக வந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். எப்படி விடுதலை பெற்றுக்கொள்கிறது? எனக்காக இயேசு வந்தாருங்க. அவர் என்ன அடிமைத்தனத்தை போக்குவதற்காக சிலுவையிலே மரித்தார். சரி, ஓகே, எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வது? எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வது? மிகுந்த சுலபம். இந்த இயேசு எனக்காகத்தான் வந்தார், எனக்காகத்தான் சிலுவையிலே அறையப்பட்டார், அவருடைய இரத்தமெல்லாம் எனக்காகத்தான் சிந்தப்பட்டது, அவர் எனக்காகத்தான் மரித்தார், இயேசு எனக்காகத்தான் மரித்தார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய். போதும். இந்த இயேசுவின் பாடு மரணத்தை விசுவாசிக்கும் பொழுதே அவருடைய இரத்தத்தை பற்றின விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதகர பலியாகவே அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். விசுவாசிச்சாலே போதும், அவ்வளவுதான்.
இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசித்தாலே போதும், அவனுக்கு விடுதலை உண்டாகும். இயேசுவை தெய்வமாக, இரட்சகராக, மீட்பராக, என் பாவத்தை போக்குகிறவராக நான் விசுவாசிக்கும் பொழுதே என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒரு தெய்வமாக, இரட்சகராக இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு விடுதலை வந்துருதுங்க. நீங்க எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, இனம், அதெல்லாம் இங்க முக்கியம் இல்லைங்க. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா, அதுதான் முக்கியம். நீங்க படிச்சவங்களா, படிக்காதவங்களா, ஏழையா, பணக்காரனா, அதெல்லாம் இங்க முக்கியம் இல்லைங்க. நான் சொல்லுகிற இந்த இயேசுவை உங்கள் இருதயம் நம்புமா? நான் அறிவிக்கிற இந்த இயேசுவை உங்கள் இருதயம் நம்புதா? அதுதான் முக்கியம். உங்கள் இருதயம் நம்புமானால், நான் அறிவிக்கிற இந்த இயேசுவை உங்கள் இருதயம் நம்புமானால், இவரை ஏற்றுக்கொள்ளுமானால், நிச்சயமா நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இரண்டாவது, அந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்க, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே. மரண பயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், பயம், எப்பொழுதும் ஒரு பயம். அதிலும் பிரதானமாய் மரண பயம். மரணம் வந்துருமோ, மரணம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயத்தை யார் கொண்டு வருகிறார் என்றால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிசாசு பயத்தை உண்டு பண்ணுகிறார். தேவன் பயத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல, பிசாசு பயத்தை உண்டு பண்ணுகிறான். பரிசுத்த யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, பிசாசு ஆதி முதற்கொண்டு, பிசாசு ஆதி முதற்கொண்டு எப்படி இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகராக இருக்கான். பிசாசு ஆதி முதற்கொண்டு மனித கொலை பாதகனாக இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன? மனுஷனை கொல்லணும், மரணத்தை கொண்டு வரணும், மரணத்தை ஏற்படுத்தணும். அவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றிற்கு வரான் என்று வேதம் சொல்லுது. ஆதி முதலே மனுஷ கொலை பாதகன். மனுஷனை கொலை செய்யறதே அவனுடைய நோக்கம். கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வாரதே இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் சொல்லி ஏமாத்தி அவனை கொலை செய்ய போற, உனக்கு மரணம் வரப்போகுது, நீ மறிக்க போகிறாய், இப்படி சொல்லி சொல்லி அநேகரை ஏமாத்தி மரண பயத்திலே வச்சிருப்பான். மரண பயத்திலே வச்சிருப்பான். ஆனால் அவனால் கொலை செய்ய முடியாது. அவனால் கொலை செய்ய முடியும்னா என்னைக்கோ கொண்டிருக்கணும். ஆனால் உனக்கு மரணம் வரப்போகுது, உன்னை கொலை செய்ய போகிறேன், பைக்கில் போயிட்டே இருப்போம், உனக்கு ஆக்சிடென்ட் வரப்போகுது, நீ சாக போகிறாய், இப்படியே பயமுறுத்துவான். நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, உனக்கு அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்கு, அவ்வளோந்தான், நீ சாக போகிற, அப்படி பயமுறுத்துவான். மரண பயம் எப்பொழுதும் ஒரு மரண பயம். எப்போ பார்த்தாலும் நான் செத்து போயிடுவனோ, இறந்து போயிடுவனோ, மரணம் எனக்கு வந்துருமோ, இப்படி ஒரு பயம். இது ஒரு அடிமைத்தனம், இது ஒரு மரண பயம். இது பிசாசினால் வருதுங்க. இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மரண பயம் என்கிற போராட்டம் இருக்கும்னா, ஆமென், ஒன்று தெரிந்து கொள், அது பிசாசினால் வருகிறது. மரண பயம் என்கிற போராட்டம் பிசாசு கொண்டு வருகிறான். அது ஒரு அடிமைத்தனம். அதிலிருந்து வெளியே வர முடியாது. எப்போதும் அது இருதயத்தை கசக்கி புளித்து எடுத்துட்டே இருக்கும். எங்க பார்த்தாலும் யார் வந்தாலும் என்ன கொலை செய்ய போறாங்களோ அப்படிதான் இருக்கும். ஒரு நிழலை பார்த்தாலே பயமா இருக்கும், ஒரு இருட்டை பார்த்தாலே பயமா இருக்கும். எல்லாவற்றுக்கும் பயம், சின்ன சின்ன காரியத்துக்கும் பயம். பயந்து 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 பயந்தே வாழ்க்கை நரக வேதனையா இருக்கும். சிலருக்கு பயந்து நரக வாழ்க்கை வாழ்வார்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கத்தான், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை, பிசாசினால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறவர்களை, பிசாசினால் பயமுறுத்தப்படுகிறவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கத்தான் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணம், சிலுவை மரணம், பிசாசினால் மரண பயத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்குகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தில், எபிரேயர் 2:14 கடைசி பகுதி சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. பார்த்தீங்களா, மரணத்தின் அதிகாரியா பிசாசு இருக்கிறான், மரணத்தின் அதிபதியா பிசாசு இருக்கிறான். அவனை தனது மரணத்தின் மூலமாய் அழிக்கும்படி. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் அதிகாரி ஆகிய பிசாசை அழிக்கிறது.
அவனுடைய கிரியை அழிக்கிறது. பிசாசு ஒருவரையும் ஒன்றையும் சேதப்படுத்தவே முடியாதபடிக்கு ஒரு பாதுகாப்பை இயேசு உண்டு பண்ணுகிறார். பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறார். ஒரு மரண பயம் என்கிற போராட்டத்தில் மரணம் வந்துருமோ, எப்பொழுதும் அதே எண்ணம், மரிப்பதே சிந்தனை, மரணம் வருவது போலே ஒரு பயம், அப்படியே கனவு, அப்படியே சொப்பனங்கள், அப்படியே சிந்தைகள், அப்படியே பேசிட்டு இருப்பாங்க சிலர். நான் சாக போறேன், எனக்கு சாவு வந்துடும். இதெல்லாம் பிசாசினால் இயக்கப்படுவது, அசுத்த ஆவியினால் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பது. வேதம் சொல்லுது, அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். இயேசு எதுக்கு வந்தா? ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். அவன் என்ன செய்யறான்? கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் மரணத்தின் அதிபதி, மரணத்தின் அதிகாரி, கொல்லவும் அழிக்கவும் தீவிரித்து நிற்கிறவன், மரண பயத்தை ஏற்படுத்துகிறவன். அவனையே அழிக்கும்படிக்குதான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் என்ன செய்கிறது? எனக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 3 காரியங்கள். 1, நரகம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம், 2ஆம் மரணமாகிய நரகத்திலிருந்து விடுதலை. 2வது, மரண பயத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. என்னை நரகத்துக்கு நேராக கொண்டு போகிற பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. என்னால விட முடியாமல் நான் போராடி கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை. என்னால் சமாதானமே வாழ முடியாமல் எப்பொழுதும் ஒரு பயம் பயம் பயம், அந்த பயத்திலிருந்து விடுதலை. நரகம் என்கிற கொடிய தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நம்ம இத்தனை கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்குகிறபடியால் தான் இயேசு அவருடைய மரணத்தை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டாருங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இயேசு மரித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டாலும் சரி, என் அன்பு சகோதரா, மரண பயத்தினால் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? எப்பொழுதுமே ஒரு மரண போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குதா? உங்களுக்கு விடுதலை தருவதற்கு ஒருவர் இருக்கிறாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக தன்னை சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அவர் தான். எங்கெங்கேயோ போயிருப்பீங்க, யார்கிட்டயோ போயிருப்பீங்க, என்னெல்லாமோ செய்து பார்த்துருப்பீங்க. ஒரு முறை இந்த இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். இந்த இயேசுவை நம்பி பாருங்கள். வாழ்க்கையில ஒரு முறை இந்த இயேசுவுக்கு இடம் கொடுத்து இயேசுவை நம்பி பாருங்களுங்க. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அந்த போராட்டத்தில் இந்த விடுதலை தருவார். வெகு காலமாய் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமை, சிகரெட் பழக்கத்துக்கு அடிமை, மதுபானத்துக்கு அடிமை, விபச்சார பழக்கத்துக்கு அடிமை, செல்போன் பழக்கத்துக்கு அடிமை, ஆன்லைன் கேமுக்கு அடிமை, ஆன்லைன் ரம்மிக்கு அடிமை, அதிலிருந்து வெளியே வர முடியல, சூதாட்டத்துக்கு அடிமை, அது உங்களை அழித்து கொண்டிருக்கிறது, உங்கள் குடும்பங்களை அழிச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. அதிலிருந்து விடுதலை ஆவதற்காக என்னெல்லாமோ முயற்சி எடுத்து பார்த்தீங்க, உங்களாலவே முடியலையா? உங்களுக்கு விடுதலை தர ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக சிலுவையிலே மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் அல்லவா? அந்த இயேசுதான் உங்களை விடுதலையாக்க முடியும். அவருடைய மரணம் உங்களை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, பாவ போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறது, நரக தண்டனையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறதுங்க. விடுதலையாக்கி விடுகிறது. இயேசுவுக்கு இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கையே மாறும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆபிரகாமுக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த உலகத்தில் மனித உருவில் மனிதனாகவே மனிதர்களை மீட்கும்படி இறங்கி வந்தீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய மரணத்தினால் நீர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து சிலுவையில் உம்மை மரிக்க ஒப்பு கொடுத்தபடியால் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை உண்டாகிறதே. பரலோகத்தின் தகப்பனே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை மரண பயம் என்கிற போராட்டத்தில் அடிமைப்பட்டிருந்தால் இப்பொழுதே உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்கிற வல்லமை இறங்கட்டும். அந்த அசுத்த ஆவிகள் இப்பொழுதே அலை கழித்து வெளியேறி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே அந்த போராட்டம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். அந்த பயத்தின் ஆவி இப்பொழுதே ரைட் நவ இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். பாவ போராட்டம் விடவே முடியல. அடிமையாக்கி வைத்திருக்கிற பாவத்தின் வல்லமை இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தினால் முறியடிக்கப்படட்டும். கல்வாரி மலையில் சிந்தப்பட்ட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் இந்த பாவத்தின் வல்லமை அழியட்டும். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று சொன்னீரே, மெய்யான விடுதலை கொடுக்கிற தேவன் பரிபூர்ணமான விடுதலை தந்த ஆசீர்வதியும். உம்முடைய சிலுவை பாடு மரணத்தின் மூலமாய் உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை பண்ணுங்கள். அவருடைய சிலுவை மரணத்தை இயேசு எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பூர்ணமான விடுதலை நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியில் இன்னும் இயேசுவின் சிலுவை மரணம் நமக்கு எப்படிப்பட்ட நன்மையை கொண்டு வந்தது என்பதை குறித்து தொடர்ந்து தியானிப்போம். இந்த சிலுவை தியானத்தில் தொடர்ந்து பங்கெடுக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம்